நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே வேத வசனத்தை நாம் தியானித்து அதிகால வேளை ஜெபம் செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே சிலருடைய உள்ளங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்ற வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, அநியாயம் நிறைந்த வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, அக்கிரமமான வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சில குடும்பத்தில் தேவனை விட்டு தள்ளி போயாச்சு. இப்போ அதை யோசிக்க நேரம் இல்லை. ஆனால் என் குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, அதை மட்டும் யோசிக்கிறாங்க. பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநியாயம் நிறைந்து காணப்படுகிறது. அசுத்தமான காரியத்தில் போய் சிக்கிக்கிட்டு என்னையால் இதில் வெளியில் வர முடியலையே அப்படி சொல்லி புலம்பி தவிக்கிற ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனது அவங்களுக்கே தெரியல. உணர்வில்லாத இருதயம், கடினமான இருதயம், துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள போயாச்சு. எங்களை யாரு கேட்க போறா? நாங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறோமே, நாங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை போய் பாவ மன்னிப்பை அறிக்கை பண்ணுறோமே அப்படி சொல்லி துணிகரமா அநேக பாவ காரியத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. சில குடும்பத்தில் அவங்க என்ன செஞ்சாலும் மன்னிச்சு தரல, அப்ப நானும் பாவம் செய்யலாம்ல அப்படின்னு சில தவறான எண்ணங்கள் பிசாசு விதைச்சு வச்சிருக்கான். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நியாயம் விசாரிக்க வருவார். ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு. எல்லாரும் அங்க போய் நிக்கணும். நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு ஆனா நம்ம இன்னும் பூமியில தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் பரலோகத்துக்கு போய் சேரல. என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நான் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன், அதுதான் உண்மை. நான் 2014, 2015 நான் கடன்ல கஷ்டப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டுச்சு. பொய்யான ஜனங்கள் புறம்பே இருப்பார்கள், பரலோகத்துக்குள்ள போக முடியாதான். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இப்படி கையில பைபிள் எடுத்து நிறைய வசனம் வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் வியாபாரத்தில் இருந்ததுனால, ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டதுனால, கடன் கொடுக்க முடியல, கடன் வாங்கிட்டே இருந்தேன். ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டேன். அதனால நிறைய பொய் பேசிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வியாபாரம் வேண்டாம், சொந்த வீடு வேண்டாம், நகை வேண்டாம், எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விற்று எல்லாத்தையுமே செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் உண்மையாக வாழ்ந்தால் ஆசீர்வாதம், பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஆசீர்வாதம், இருதயத்துக்குள்ள சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சிந்தனையில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்டால், அவங்க நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, தேவையில்லாமல் வீடியோ பார்க்குறது, பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்கிறது, அடுத்தவங்கள தப்பாக பேசுறது, பரிசுத்தவான தப்பாக பேசுறது, சொந்தக்காரனை தப்பாக பேசுறது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல வீணான கதைகளை பேசுறது, பல மணி நேரம் செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறது. தேவன் பரலோகத்திலேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் தேவன் பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். நம்ம மக்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, வேலை செஞ்சால் சம்பளம், வேலை செய்யலைன்னா சம்பளம் தரமாட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலை பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு நாளைக்கு 16 ஹவர் ஒர்க். அப்படி பல வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஹார்ட் ஒர்க்கர் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல கிருபையா இருங்க, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன துன்மார்க்கன். தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன் உண்டு. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா, மறுபடியும் பாவம் தொடரக்கூடாது. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையில பாவம் தொடரும் போது சத்துரு தொடர்கிறான். முதல்ல அதை நீங்க வீட்டில் நோட் பண்ணிக்கலாம். என் வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா சத்துரு தொடர்கிறான். இன்னும் மக்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா பிசாசு தொடர்கிறான். என் வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா பிசாசு தொடர்கிறான். இல்ல இல்ல இல்ல, என் வாழ்க்கையில நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும் செய்கிறேன், நான் நன்மை செய்கிறேன், நான் நற்கிரியை செய்கிறேன், நான் தான தர்மம் செய்கிறேன், நான் பிதாவின் சித்தத்துக்குள்ள இருக்கேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன், நான் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறேன், இடைவிடாமல் ஜெபிக்கிறேன், சத்தியத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நம்ம கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் சத்தியம். அதனால ரெண்டு பக்கம் பேசிட்டு இருக்கேன். அநியாயம் செய்கிறவன் ஒரு இடத்த விற்கும்போது, ஒரு இடத்த வாங்கும்போது சில நேரத்தில் லஞ்சம் கொடுக்குறாங்க. பரிதானம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பைபிளில். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எங்கெல்லாம் எதெல்லாம் நடக்கோ அது எல்லாமே அநியாயம்தான். அநியாயம் செய்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அநியாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், அதை கொஞ்சம் நம்ம நார்மலாக யோசித்து பார்க்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில் நான் அநியாயம் தான்ப்பா செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பாரா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வேணால் போயிடலாம். ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், சரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயாச்சு, மற்ற 6 நாள் அநியாயம் செய்கிறீங்களா? அதை பரலோகம் பார்க்கும். நான் இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை. வேதம் தெளிவாக எழுதப்பட்டு களிமண், உன்னை களிமண் என்று நினைவு கூறுகிறேன். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். களிமண்ல ஜீவ சுவாசத்தை தந்து, ஜீவ ஆவியை தந்து, கிருபை தந்து, அபிஷேகம் பண்ணி உயிர் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு மண்ணு மேல ஆசை, நகை மேல ஆசை, பண ஆசை, பொருளாசை, இச்சை, அழிந்து போற காரியங்கள், இதெல்லாம் அழிஞ்சு போயிரும். இதெல்லாம் நித்தியம் கிடையாது. ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த பூமியில எப்படி இருக்கிறோம்? பரலோகம் பார்த்துட்டு இருக்குப்பா, பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. காலை வேளையில ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை எடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தேவன் அருளி அப்போ மினிஷனில் யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் பேசி, தனியாக ஒரு வீடியோ பேசி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, கடைசி காலத்தில் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளே தேவன் தந்துதான் டெய்லி தாராரு, தந்துட்டு தான் இருக்காரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவன், தீர்காயுசு எல்லாம் தந்திருக்காரு. இதுவே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் எனக்கும் தேவனுக்கும் நடுவில்
இதுக்கு ஊடையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய தேவையில்லாத காரியங்கள். இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரையும் அந்த பரிபூர்ணமான கிஃப்டை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பைபிள் வாசிக்கும் அதை தான் கண்டுபிடிச்சேன். என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரியமானபடி எந்த அளவுக்கு நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர்கிட்ட போய் கேட்டேன், 100% பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த ஐயா சொன்ன, அப்படி பரிசுத்தமலும் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ஹோலி 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 ஹோலினஸ், இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம், அதுக்கு ஒரு லெவலில் எழுதலை அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த ஐயா மூலியமாக தெரிந்து கொண்டேன். இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் 100% வாழணும்னு நினைக்கும் போது ஆவியார் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கு, இன்னும் எதெல்லாம் நம்ம சீர் பொருந்தணும், எதுலெல்லாம் நம்ம இன்னும் சில தேவையில்லாத காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தொடருது, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாதான் ஆவியில் வளர முடியும். நான் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் அப்பவுமே உணர ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வியாபாரத்துக்கு நல்லா போய் பேசி நல்லா கடன் வாங்கி இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாம் நஷ்டம்தான், ஆனால் பேச்சில் உண்மை இல்லை. இதை முதல்ல கண்டுபிடிச்சேன். குடும்பத்தில் உண்மையாக நான் வாழலை, அதை தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை முதல்ல கடையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா 7 நாள் கடையை ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை முதல்ல சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். 2016 ஒவ்வொரு வசனத்தையாக வாசிக்கும்போது எனக்கு பிஸ்னஸ்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். ஏன் அப்படின்னா கடன். இந்த கடன்னால நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கு. லாஸ்ட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து கர்த்தரோட கிருபையினால 2016 அழைத்தார். இன்னைக்கு 2026, 10 வருஷம் முடிஞ்சிட்டு. இந்த 10 வருஷத்துல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். பிடி வரிய படிக்க கற்று கிருபை செய்தார். சாம் சபதரையா பைபிள் காலேஜில் படிக்க அங்கேயும் கிருபை செய்தார். இப்படி பல காரியங்கள் சொல்ல முடியும். சர்ச்சில் வேலை செஞ்சேன். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு என்ன செய்யணும், வேதத்தை இரவு மூலமாக தியானிக்க ஆரம்பித்தேன். நைட் நேரத்தில் உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டுருக்கிறேன், இதை முதல்ல கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு மனுஷன் அநியாயம் செய்யும்போது அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய குடும்பத்திலே வீட்டில் ஒருவேளை கணவராக இருக்கலாம், இல்லை பையனாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் அநியாயம் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள இருக்குது அப்படின்னா ஆசீர்வாத தடை இருக்கும். அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, லஞ்சம் வாங்கி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. பொருள் ஆசையினால அநியாயமாக சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. 10 ரூபா விற்கிற பொருளை 20 ரூபா விற்றுருவாங்க, அநியாயமாக விற்றுருவாங்க. நான் வியாபாரத்தில் இருந்தனால தெரியும். உண்மையாக விற்கிற வியாபாரி இருக்குது, அநியாயமாக விற்கிற வியாபாரி இருக்குது. 2 விதமான வியாபாரி இருப்பாங்க. கர்த்தரோட கிருபையினாலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது உண்மையாக வாழ்ந்தேன். ஆனால் அங்கேயும் நஷ்டம்தான் வந்துச்சு. ஆனால் தேவன் பார்த்துட்டே இருந்தார். ஊழியத்து வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் வேலை பார்த்துட்டே பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபையாக பைபிள் காலேஜ் படித்து முடிக்க பிஷப்ட பட்டம் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனை தேட ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போகிறேன், அதை உணர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவன் பக்கம் திரும்பும்போது தான் ஆசீர்வாதம். அதுவும் அறிக்கை செய்து விட்டுறணுமா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் அநியாயம் கூடயே வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த அநியாயத்தை வெறுக்கல அப்படின்னா அது போகாது. நீ நிறைய குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, விசுவாசி ஆயாச்சு, கர்த்தருக்காக சில நேரத்தில் ஊழியம் கூட பண்றாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, சர்ச்சில் ஹெல்ப் பண்றாங்க, எல்லாம் நடக்கு. ஆனால் வாழ்க்கையிலே தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீதியை எதிர்பார்க்கிறார்.
உண்மையை எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வர வரதான் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கீழ்ப்படியும் போது, கை கொள்ளும் போது, உண்மையா வாழும்போது தேவன் கிரியைகளை பார்ப்பார். நற்கிரியை செய்யதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை எதுக்காக கிறிஸ்துவுக்குள் நம்மளை செலக்ட் பண்ணாரு அப்படின்னா, நான் நியாயம் செய்யணும், தேவனுக்கு ஏற்றபடி நான் வாழணும், நீதி உள்ள ஒரு சந்ததியா இருக்கணும், பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியா இருக்கணும். இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டி. ஒரு கடையில போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியான்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல கடையை போய் செலக்ட் பண்ணி அங்கே போய் பொருள் வாங்குவாங்க. ஆனால் ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, தேவன் ஒரு மனுஷனை பார்ப்பாரு. அவன் அநியாயம் செஞ்சிட்டு இருக்கான், அவன் இன்னும் அநியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா வச்சிருவாரு. இன்னொரு மனுஷன் அசுத்தம் செஞ்சிட்டு இருக்கான், அசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கான், இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவனை ஒரு ஓரத்துல வச்சிருந்தாரு. இன்னொரு குடும்பம் நீதி உள்ளவன், இன்னும் நீதி செய்யட்டும். அப்ப தேவன் எதை பார்க்கிறாரு? இந்த குடும்பம் நீதி செஞ்சிட்டு இருக்குப்பா, இன்னும் நீதி செய்யறதுக்கு அவங்க சில கிருபைகளை தருகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவன் பரிசுத்தமா வாழ்றான், அவன் இன்னும் பரிசுத்தமா வாழ்றதுக்கு உதவி செய்கிறார். அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் பரிசுத்தம் உள்ளவனா வாழ ஆரம்பிச்சிட்டான்ப்பா, அவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு உதவி செய்கிறார். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சாச்சுனாலே தேவன் ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுக்கிறார். நான் சர்ச்சில் வந்ததுக்கு அப்புறம், நான் முழு நேரம் ஊழிக்கு வந்ததுக்கு அப்புறம் இரவும் பகலுமா தேவனை தேட ஆரம்பிச்சேன். அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. வியாபாரம் எனக்கு நஷ்டப்பட்டு எல்லாம் ஃபெயிலியர் மாடல்ல நான் ஊழிக்கு வந்தேன். கண்ணீர் வாழ்க்கையா இருந்துச்சு. 2015 2021 வரைய கண்ணீர் வாழ்க்கை தான். பைபிள் வாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும், ஜெபிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட பேருக்கு ஜெபிக்கும்போது கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. பைபிள் காலேஜ் படித்து முடிக்க கிருபை செஞ்சாரு, அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு, மறைபொருளை வெளிப்படுத்தினாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது கிருபை தந்தாரு, சர்ச்சில் வேலை கொடுத்தாரு. இப்படி பிளஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம். குடும்பமா இன்னைக்கு ஊழியம் பண்றோம். காரணம் என்ன? கிருபை தந்தாரு. இதெல்லாம் எப்போ? வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கும் போது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, வெறுக்கலை. இப்ப கையில செல்போன் எல்லாருடைய கையிலும் இருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்டவருடைய கையில செல்போன் இருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்போன்ல போய் தேவையில்லாத வீடியோ பார்த்து ஆல்ரெடியே நேரம் இல்லைங்கிறாங்க. நைட்டு வீட்டில் வந்து படுக்கிற நேரத்துலையும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது ஜெபிக்கிறது போச்சு, தேவனை தேடுறது போச்சு, நன்றி சொல்றது போச்சு, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. ஆக மொத்தம் 24 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே தேவனை விட்டு தள்ளி போயாச்சு. தேவனை விட்டு தள்ளி போனால் அதுக்கப்புறம் உபத்திர காலம் வந்துடும். ஒரு மனுஷன் தேவனை விட்டு தள்ளி போனால் உபத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஐயா, நான் வேற நாட்டுக்குள்ளேருந்து கேட்குறேன். சரி, உங்கள் கையில் பைபிள் இருக்கா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களா? தேவனுக்கு நன்றி சொல்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தேவனை நினச்சி பார்க்குறீங்களா? தேவன் சொல்லி ஒருவர் இருக்கிறாரு. அவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு வரைய உயிர்ப்பிச்ச கிருபை, நாள்தோறும் புது கிருபை, இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கார். இதை எண்ணி பார்த்து நம்ம அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? தேவன் இதயத்தை தான் பார்ப்பாரு. நிறைய குடும்பத்துல நினைப்பாங்க, எப்படினாலும் வாழ்ந்தா ஆசீர்வாதம் கிடைச்சிரும். கிடையாது. பைபிளை நான் வாசித்து தெளிவா பார்த்துட்டேன். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கிறானோ அந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங். அதுதான் நமக்கு பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பு, தானியேல், நோவா, இவங்கெல்லாம் ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய குவாலிட்டியை பார்த்து தான் தேவன் ஆசீர்வதிப்பார். மோசையை பார்த்து தான் மோசையை ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை பார்த்து தான் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. ஈசாக்கை பார்த்து தான் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். சும்மாலாம் யாரையும் ஆசீர்வதிக்கல.
நான் 2015 கண்ணீரோட அழுதப்பா. மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டேன். 2016 40 நாள் பாஸ்டிங் போட்டு, எனக்கு வேலை தருவீங்களா, நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்குறேன், யாரை நான் அனுப்பு, நான் போறேன்ப்பா, மிஷினரியா போறேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். இன்னைக்கு எல்லா தேசத்துக்குள்ளேயும் சுவிசேஷ அறிவிக்கிற கிருபை. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினா பரலோகம், இல்லை இஷ்டம் போல தான் நான் வாழ்வேன் அப்படின்னா அது அக்கிரம லிஸ்ட்ல உள்ள போயிட்டு இருக்கும். 2 லிஸ்ட் தான் இருக்கு. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும், இல்லைன்னா அக்கிரம லிஸ்ட்டுக்குள்ள உள்ள இருப்பான். அக்கிரம லிஸ்ட்ல இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் 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 அநியாயம் செய்யட்டும். அதாவது சூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஐயா, நான் அநியாயம் தான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் மறுபடியும் இன்னைக்கு போய் நான் அநியாயம் தான் செய்ய போறேன், செய்யுங்க. ஜீவன் போனதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டேல நிக்கணும். அது நியாய தீர்ப்பு நாள். அப்புறம் அங்க போய் நோ ரிக்வெஸ்ட், அங்க ஒண்ணுமே கேட்க ஆளே இருக்காது. அது நேர தண்டனை தான். ஒண்ணு நித்திய ஜீவன், இல்லைன்னா பாதாளம், முடிஞ்சது. அதனால வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, அது கர்த்தருக்காக வாழ்ந்தால் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம், பூமியில ஆசீர்வாதம் சொல்றோம், அப்புறம் நித்திய காலம் அவரோட வாழணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உண்மையா இருங்க. வாயில பேசுற வார்த்தையில உண்மை இருக்கா? 24 மணி நேரம் உண்மையை பேசுறோமா? எத்தனை பொய்யான வார்த்தை இருக்கு? மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தை எத்தனை இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். காலை வேளையில இந்த வசனத்தை பேசும்போது, ஆனா இவ்வளவு கடினமா இருக்கு. ஆமா, இந்த வசனத்தை நம்ம இங்க பேசும்போது இவ்வளவு கடினமா இருக்குன்னு சொல்றோம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிற்கும் போது பரலோகத்துக்குள்ள போகணும்ல. அப்ப ஆவியான துக்கப்படுவார்ல. இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை யாரு கேட்க போறா? வீட்டுல மனைவி பேசினா கேட்க மாட்டாங்க, அம்மா பேசினா கேட்க மாட்டாங்க, அப்பா பேசினா கேட்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க பேசினா கேட்க மாட்டாங்க, யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க. இஷ்டம் போல வாழ்வாங்க, துணிகரமா வாழ்வாங்க, துன்மார்க்கமா வாழ்வாங்க, அசுத்தமா வாழ்வாங்க, அநியாயமா வாழ்வாங்க. தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறமும் நான் மறுபடியும் போய் பாவம் தான் செய்வேன், நான் மறுபடியும் போய் அநியாயம் தான் செய்வேன், நான் மறுபடியும் போய் அசுத்தமா தான் செய்வேன் அப்படின்னா, வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இன்னும் 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 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் செய்யறானா போய் செய்யட்டும் அப்படின்ட்டாரு. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீ செய்யறது சீக்கிரமா போய் செய் அப்படிம்பாரு. ஏன்? அவன் அதை விரும்புறான்ப்பா. இயேசுவை காட்டி கொடுக்க விரும்பினான். நீ செய்யறத சீக்கிரமா போய் செய் அப்படின்ட்டு அவன் லாஸ்ட் பார்த்தா நாண்டு கொண்டு சேர்த்து போயிட்டான். அவ்வளவுதான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்யறது சீக்கிரமா செய்ப்போ அப்படிம்பாரு. அதனால அநியாயம் செய்யறானா செய்யட்டும், அசுத்தமா இருக்கானா செய்யட்டும், இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியா இருக்கானா இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கானா இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் அந்த 4மே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, 4 விதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருப்பாங்க. இப்ப இந்த செய்தி பேசும்போது நம்ம 2 பக்கம் பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இந்த செய்தி கடினமா இருக்கு அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் டேல அங்க போய் நம்ம நிக்கணுமே. அதனால காலம் கடைசியா இருக்கு. வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, இயேசுக்கா வாழ்ந்த நித்திய ஜீவன். ஐயா, நான் அப்படிலாம் வாழ முடியாது, நான் மனுஷனை பிரியப்படுத்துவேன் ஐயா, அதுக்கப்புறம் தான் நான் தேவனோட சமூகத்துக்கு வருவேன் அப்படின்னா, தேவன் சொல்லிடுவாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. மனுஷனை பிரியப்படுத்திட்டு தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவ பிரசனம் இருக்காது, தேவ மகிமை அங்க உணர்ந்து கொள்ள முடியாது, தேவனிடத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் சொல்லி ஒரு எப்படி போட்டுக்க அப்படின்னா, நீ இஷ்டம் போல வாழ்றியா, ஆனால் கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு, அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். என்ன செய்யறோமோ அதுக்குள்ள கடைசி ஸ்டேஜ்ல அங்க ஜட்ஜ்மெண்ட் டேல நிற்கும். அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ஆத்மா மனம் திரும்பினாலாவது பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிய போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நாங்க கத்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கோம் உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு முன்பா எல்லாமே வெளிச்சமா இருக்குப்பா, வெட்ட வெளியா இருக்குப்பா. கத்தர் மன்னிங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. கத்தர் பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீதி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீதிமான வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவப்பட்டு எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. ஆனால் அநியாயம் தொடருது, அசுத்தம் தொடருது. கத்தருடைய ஆவியை திட்டமா கடிந்து கொண்டீங்க. கத்தர் ஸ்தோத்திரம்ப்பா. கத்தோட நாம மகிமைப்படட்டும். புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க, அபிஷேகம் பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். வெளியில புறப்பட்டு போறாங்க எல்லா நாச மோசங்களும் விலக்கி கத்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கத்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. உங்களுடைய தலும் உள்ள கரத்தினாலே சுகமானிகள் வேதத்தின்படி கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, கையின் கீழில் ஆசீர்வதிங்க, சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுறாங்கப்பா, உண்மையா வாழ சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா, நான் முடியலப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில சத்தியத்துல நிலை நிற்கணும்ப்பா. பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மனுஷனால முடியாதுப்பா. எங்க கூட தேவன் இருந்தா மட்டும்தான் முடியும். எங்க கூட தேவன் இருக்கணும்ப்பா. தேவனால எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க கூட கர்த்தர் இருந்தால் எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். எங்க கூட கர்த்தர் இருக்கும்போது நாங்க நீதி செய்ய முடியும். எங்க கூட நீங்க இருக்கும்போது எங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எங்க கூட நீங்க இருக்கும்போது எங்களோட சிந்தனை பரிசுத்தமா இருக்கும், எங்க இருதயம் பரிசுத்தமா இருக்கும், எங்க கண்ணு பரிசுத்தமா இருக்கும், எங்களோட வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தமா இருக்கும். எங்க கூட நீங்க இருக்கும்போது தான்ப்பா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. கர்த்தரை துக்கப்படுத்துற காரியங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியங்கள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. உண்மையா வாழ, பரிசுத்தமா வாழ, நீதியை பின்பற்ற, செம்மையா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. புதிய சாயல்ல அப்பா நாங்க இருக்கணும்ப்பா. பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய மாம்சத்தினுடைய கிரியைகள் எதுவுமே எங்களோட வாழ்க்கையில தொடரக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் மட்டும் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கணும்ப்பா. நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா எங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதம். இந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்கப்பா. கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை கொண்டு வாங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பம் ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கு. மறுபடியும் மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தரே கூட இருங்க. உங்க நாமையும் படட்டும். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 93630641 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.